எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2023 எஸ்ஐ கேஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023 கேஸ் வந்து இன்றைக்கோடு முடிஞ்சிருச்சு. கேஸ் முடிஞ்சு ஆர்டர் வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க. குறைஞ்சது இன்னும் 1 வீக்குள்ளே வந்து ரிசல்ட்டு 2023 ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணின பிறகு 2025 எஸ்ஐக்கான எக்ஸாம் டேட்டும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா அந்த பிஎஸ்டிஎம் பற்றி பார்த்துட்டிங்கன்னா, பிஎஸ்டிஎம் வந்து லைஃப்பில் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ 23 எஸ்ஐக்கான அப்டேட்டும் கிடச்சிருச்சு, பிஎஸ்டிஎம் அப்டேட்டும் கிடச்சிருச்சு. இந்த பேலன்ஸ் அவங்களுக்கு ரிசல்ட் விட்ட பிறகு அதில் எப்படி இருக்கும் என்னென்னு தெரியல. அந்த செலக்டான எஸ்ஐஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ரிசல்ட் எப்படி வருது என்னென்னு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் 2023-25க்கான எக்ஸாம் டேட் எது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் அதிகபட்சம் 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிரும். ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி 1 வீக்குள்ளே எஸ்ஐ 2025க்கான அப்டேட்டு கொடுத்துருவாங்க.